இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான கொஸ்டின். நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது. ரைட் த ஐசோமர் காம்பவுண்ட் ஹேவிங் பார்த்தீங்கன்னா C4H9. ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணுவாங்க. இது வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஐசோமர் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ஒரு கொஸ்டின் வரும். அதில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து தப்பு தான் பண்ணுவீங்க. ஏன் தப்பு பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C4H9 வந்து இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் மாலிகுல் நமக்கு என்ன இருக்கும்? CH3 CH2 CH2 CH2Br வந்து இருக்கும் இல்லையா? 4 கார்பன் ஆட்டம் ஒரு Br வந்து இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பண்ணலாம்? புரோமின் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், நமக்கு வந்து செகண்ட் பொசிஷன் வந்து நம்ம வந்து போடலாம். ஓகே, அப்போ CH3 CH2 CH இங்க வந்து நமக்கு என்ன ஒரு Br வந்து வரும். இங்க வந்து 4வது கார்பன் இல்லையா? இங்க நமக்கு வந்து CH3 வந்து மாறிடும். அப்போ இது 1 புரோமோ பியூட்டேன், இது நமக்கு இது 2 புரோமோ பியூட்டேன். மறுபடியும் இந்த புரோமினை தூக்கி இங்க போட்டீங்க அப்படின்னா சேம் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு வந்து வரும். மறுபடியும் இந்த 2 புரோமோ பியூட்டேன் தான். இங்க இருந்தாலும் அதுக்கு பேர் 2 புரோமோ பியூட்டேன் தான். இந்த கார்பன் அட்டாச் பண்ணாலும் 2 புரோமோ பியூட்டேன் தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, மெயின் செயின்ல இங்க 4 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. 3 கார்பன் ஆட்டத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 இங்க நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா CH2Br வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மாலிகூல். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? Br தூக்கி இந்த கார்பன் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா CH3CBr இங்க நமக்கு என்னன்னா CH3, இங்க நமக்கு என்ன CH3 வந்து வரும். நமக்கு இந்த மொத்தம் இந்த 4 ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த புரோமினை தூக்கி இங்க போட்டு அதை ஒரு ஸ்ட்ரக்சரா நீங்க வந்து கன்சிடர் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ இந்த புரோமினை தூக்கி இங்க போட்டீங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். அது அப்போ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் நினைச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, 5 ஐசோமர்னு சொல்லிட்டு நீங்க வந்து சூஸ் பண்ணிடுவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் எத்தனைன்னு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி எழுதும்போது பார்த்தீங்கன்னா 5 வந்து நீங்க சூஸ் பண்ணிடுவீங்க. நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் கூட. கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க, இந்த புரோமினை தூக்கி இங்க போட்டுட்டு அதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு அதையும் நீங்க வந்து கவுண்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரிலாம் மிஸ்டேக்கை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, IUPAC நேம் வந்து நீங்க வந்து எழுதணும். எல்லாத்துக்கும் கீழே IUPAC நேம் எழுதும்போது சேம் IUPAC நேம் வந்து அந்த 2 மாலிகுலும் நமக்கு வந்து சேம் அர்த்தம். அப்போ வந்து நம்ம வந்து நெக்லேட் பண்ணிடலாம். அப்போ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த Br இந்த கார்பனை தூக்கி போட்டு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய பேர் ஒரு மாலிகுல் வந்து நமக்கு எழுதுவீங்க. அப்படி எழுதுனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சரும் இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து ஒரே ஸ்ட்ரக்சரா தான் நமக்கு வந்து வரும். வேற வேற ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து வராது. அப்போ இதுல நமக்கு மொத்தம் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் எத்தனை ஐசோமர்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 4 ஐசோமர் மட்டும் தான் நமக்கு வந்து பாசிபிள்.